வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். காட்டுத்தீ ஏற்படுகின்றமையினால் எதிர்காலத்தில் மண்சரிவு ஏற்படும் அபாயம். தற்கொலையை குறைக்கும் நோக்கில் சூரிய வெவ்வில் அலரி மரங்கள் அழிப்பு. அமெரிக்க வீரர்களின் சீருடையில் ஒலிம்பிக் சீருடையில் மேட் இன் சைனா வாசகம். இனி விரிவான செய்திகள். காடுகளுக்கு தீ மூட்டுவதன் மூலம் பதுளை, நுவரெலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்கள் எதிர்வரும் மழைக்காலத்தில் மண் சரிவு ஏற்படும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையம் தெரிவிக்கின்றது. இது தவிர இந்த மாவட்டங்களில் மலையகம் சார்ந்த பிரதேசங்களில் கற்பாறைகள் சரியும் அவதானமும் நிலவுவதாக அந்த நிலையத்தின் மண் சரிவு ஆய்வு பிரிவின் தலைவரும் புவியியல் நிபுணருமான RMS பண்டார குறிப்பிட்டார். இதேவேளை கடந்த சில மாதங்களாக காடுகளுக்கு தீ மூட்டப்பட்ட சம்பவங்களால் பதுளை மாவட்டத்தில் மாத்திரம் 300 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பு சேதமடைந்துள்ளதாக மாவட்ட வன பாதுகாப்பு அதிகாரி ரஞ்சித் சேனாரத்ன கூறினார். மிருகவேட்டை, காணி ஆக்கிரமிப்பு மற்றும் பொழுதுபோக்கு போன்ற காரணங்களுக்காகவும் காடுகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அழுத்கம பாதாகுட சந்திக்கில் காபை தாங்கியொன்று வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் பிரதேசத்தில் உள்ள வாகன திருத்துமிடம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது. காபை தாங்கி வெடித்ததில் 47 வயதான ஒருவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் காயமடைந்தவர் கடுத்துறை நாகோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் தர்காநகர் அரசு வைத்தியசாலையில் இருந்து பிரேத பரிசோதனைக்காக நாகோட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். காலம் நிறைவடைய முன்னர் மாகாண சபை தேர்தலை நடத்துகின்றமையானது அரசாங்கம் தாமே சிரமத்திற்குள்ளாகும் செயல் என ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பேச்சாளர் கயந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் அனுராதபுரம் கெக்கிராவை தொகுதி செயற்குழு கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். அரசாங்கம் காலம் நிறைவடைவதற்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடத்தி தாமே சிரமத்துக்குள்ளாக தயாராவதை சந்தேகமின்றி என்னால் கூற முடியும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் உள்ள மக்களை போன்றே ரஜரட்ட மக்களும் அரசாங்கத்தின் இயலாமையினால் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ளனர். விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடும் மக்கள் நீர் பற்றாக்குறையை எதிர்கொண்டனர். நீர் முகாமைத்துவத்தை முறையாக மேற்கொள்ள முடியாத அரசாங்கமே இது. பாவிகளை திசை திருப்பதற்கு பதிலாக காட்டு பன்றிகளைப் போல புதையில் தோண்டுகின்றனர். இதேவேளை சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பில் கயந்த கருணாதிலக இதன்போது கருத்து வெளியிட்டார். இந்த நாட்டில் சிறார்களுக்கு வீதியில் இறங்கி செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு கிராமத்துக்கு ஒரு திட்டம் என அரசாங்கம் கூறியதனை கூட்டமைப்பில் உள்ள சில பிரதேச அரசியல்வாதிகள் வேறு விதமாக புரிந்து கொண்டுள்ளனர். அக்குரச, தங்காரை போன்ற பகுதிகளில் சிறார்கள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுகின்றமை பதிவாகின்றதை இன்று எம்மால் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஹபாத்தோட்டை சூரிய விவ பிரதேச செயலக பிரிவில் அலரி மரங்களை அழிக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பிரதேச மக்கள் தற்கொலை செய்து கொள்வதற்காக அலரி விதைகளை உட்கொள்கின்றமையே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கான காரணம் என ஹம்பாந்தோட்டை பிரதேச செயலாளர் NKR பாத்திரன தெரிவித்தார். சூரிய விவ பிரதேச செயலக பிரிவின் வீரியாகம பகுதியில் அலரி மரங்கள் பரவலாக காணப்படுகின்றன. மஞ்சள் நிற பூக்களை கொண்டுள்ள இந்த மரம் சூழலுக்கு எழிலூட்டுகின்ற போதிலும் தற்கொலைக்காக அலரி விதைகளை உட்கொள்ளும் நிலை காணப்படுகின்றது. இதன் காரணமாகவே சூரிய விவ பிரதேச செயலக பிரிவில் அலரி மரங்களை அழிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்தில் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தினர், பாடசாலை மாணவர்கள் மற்றும் பிரதேச மக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். சூரிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் தற்கொலை செய்து கொள்வோரின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளதாக நான் நினைக்கின்றேன். தற்கொலை செய்து கொள்வதற்காக அதிகளவானோர் அலரி விதைகளை உட்கொள்கின்றனர். தற்கொலையை தடுப்பதற்கு மரங்களை முழுமையாக அழிக்க முடியாது. எனினும் வீட்டு தோட்டத்தில் மிகவும் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய, இலகுவாக வளரக்கூடிய ஒன்று என்பதனை பிரதேச மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மாகாண சபை தேர்தலுக்காக இதுவரை 18 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது.
அம்பாறை மாவட்டத்திலேயே கூடுதலான சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் ஆரபில் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் 5 சுயேட்சை குழுக்களும், திருகோணமலையில் 4 சுயேட்சை குழுக்களும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 2 சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக அவர் கூறினார். மாகாண சபை தேர்தலின் பொருட்டு கட்டுப்பணம் செலுத்துவதற்கு எதிர்வரும் 18ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஐக்கிய சோசியலிச முன்னணி நேற்று திருகோணமலை மாவட்டத்தில் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளது. மன்னார் மூர்வீதி பகுதியில் 7 வயதான சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியமை தொடர்பில் வயோதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது சிறுமி கடந்த 10ஆம் தேதி பிற்பகல் 3 மணி அளவில் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக மன்னார் போலீசாருக்கு நேற்றைய தினம் முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. இது தொடர்பில் 67 வயதான சந்தேக நபர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். சம்பவம் தொடர்பாக மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நாட்டில் கடந்த 6 மாத காலப்பகுதியில் மாத்திரம் 12,454 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் ஆய்வு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலினால் 75 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை மொனராகலை பகுதியில் டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்ட பெண் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். மொனராகலை வைத்தியசாலைக்கு அருகில் வசித்து வந்த பெண் ஒருவரே டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளார். அனோமா பிரியங்கனி என்ற இந்த பெண் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு மொனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சில தினங்களுக்கு பின்னரே டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டிருந்தது. 2 பிள்ளைகளின் தாயான அனோமா பிரியங்கனி மொனராகலை தெபெத்திக்கு உள்ள கனிஷ்ட வித்யாலய நூலகத்தில் கடமையாற்றி வந்துள்ளார். இதேவேளை வேகமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக பிரேசில் சுகாதார அமைச்சு புதிய நடைமுறையொன்றை அமல்படுத்தியுள்ளதாக அந்த நாட்டு செய்திச் சேவைகள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த புதிய நடைமுறையின் மூலம் மரபணு மாற்றங்களுடன் கூடிய ஆண் எய்ட்ஸ் நுளம்புகள் சூழலுக்கு விடப்படுகின்றன. டெங்கு காய்ச்சலை பரப்பும் எய்ட்ஸ் பெண் நுளம்புகளின் பெருக்கம் இதன் மூலம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படுவதாக பிரேசில் சுகாதார தரப்புகள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளன. மிரிச கடலில் மூழ்கிய டென்மார்க் பிரஜை ஒருவரை கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் உயிர் பாதுகாப்பு பிரிவினர் காப்பாற்றியுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன புலக்கோடு ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான சுற்றுலா மேற்கொண்டிருந்த டென்மார்க் பிரஜை ஒருவரே மிரிச கடலில் குளிக்க சென்றபோது இந்த அனர்த்தத்தை நோக்கியுள்ளார். பாதுகாப்பாக மீட்கப்பட்ட டென்மார்க் பிரஜைக்கு தேவையான முதலுதவிகள் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் உயிர் பாதுகாப்பு பிரிவினரால் வழங்கப்பட்டதாக லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன புலக்கோடு ஆராய்ச்சி மேலும் தெரிவித்துள்ளார். MTV MBC ஊடக வலையமைப்பின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வெற்றியாளர்களின் சுடர் குளியாப்பிட்டி நகரிலிருந்து குருநாகல் நோக்கி பயணிக்கின்றது. இன்றைய 7ஆம் நாள் பயணம் தொடர்பான தகவல்களை தருகின்றார் அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ஜேசுதாசன் ஜீவராஜ். வெற்றியாளர்களின் சுடர் பயணமானது 7வது நாளாக இன்று குளியாப்பிட்டிய நகரில் ஆரம்பமாகி குருநாகல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. 39 கிலோமீட்டர்களை கொண்ட இன்றைய நாள் பயணத்தின் போது பிங்கிரிய ஹெட்டிபோல வாரியபோல ஊடாக குருநாகலை சென்றடைய உள்ள நிலையில் தற்போது ஹெட்டிபோல பிரதேசத்தின் ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கல்மில்லாவ சித்தாந்த மகாவித்தியாலய மாணவர்களுடைய வாழ்த்துக்கள் இந்த இளம் வீரர்களுக்கு வழங்கியதை தொடர்ந்து ஹெட்டிபுல பிரதேசத்திலும் ஆடம்பரமான வரவேற்பு வழங்கப்பட்டது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ஹெட்டிபுல பிரதேசத்திலிருந்து ஜேசுதாசன் ஜீவா. விளம்பரங்களை அடுத்து மதிய நேர பிரதான செய்திகள் தொடரும்.